ஓம் நம சிவாய. ஓம் கம் கணபதயே நமः. சுபம் கரோதி தும்பிக்கையனே. வணக்கம். 17/2/2026 இன்றைய தேதியில் அன்பே யோகம் நிகழ்ச்சியில் இன்று 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம் நண்பர்களே. இன்றைய 17/2/2026 இந்த நன்னாளில் சந்திரன் அவிட்டம் நட்சத்திரத்தில் உள்ளார். அவிட்டம் என்பது செவ்வாயினுடைய நட்சத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முக்கியமான விஷயங்களை அன்றைய நட்சத்திரம் இதுவோ அந்த நட்சத்திரத்தின் பிறந்தவர்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். நண்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்களுடைய ஆக்கமும் ஊக்கமும் எனக்கு தைரியத்தை கொடுக்கின்றன, தன்னம்பிக்கையை வளர்க்கின்றன. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்காக எல்லோருக்காகவும் புதிய புதிய விஷயங்களை ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்து பல நல்ல விஷயங்களை சொல்ல காத்திருக்கின்றேன். இப்போது 12 ராசிக்கான பலன்களை பார்ப்போம். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் உங்கள் ஜோதிட ஆசானின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு தைரியம், தன்னம்பிக்கை மற்றும் பூமிகாரகன் செவ்வாய் பகவானுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை நண்பர்களே. இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது, கிரகங்களின் சஞ்சாரம் உங்க வாழ்க்கையில் என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்களை செய்ய போகுது, கொண்டு வர போகுது. முக்கியமா இன்னைக்கு சந்திராஷ்டமத்தின் பிடியில இருக்கிற ஒரு ராசி சிக்க போகுது. அந்த ராசிக்காரங்க இன்னைக்கு எதை செய்யணும், எதை தவிர்க்கணும்னு விரிவா பார்ப்போம். அது மட்டும் இல்லாம வீடியோட கடைசியில இன்னைக்கு ஒரு விசேஷ நட்சத்திரத்தை பற்றி சொல்ல போறேன். அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்ட காற்று வீச போகுது. அது எந்த நட்சத்திரம், அவங்களுக்கு என்ன செய்ய யோகம் அடிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசா பாருங்க. நம்ம சேனல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைய நட்சத்திர சிறப்பு மற்றும் சந்திராஷ்டமம். இன்றைக்கு பஞ்சாங்கப்படி பார்த்தோம்னா இரவு 10:07 வரை அவிட்ட நட்சத்திரம் இருக்கு நண்பர்களே. அதுக்கப்புறம் ராகு பகவானின் சதய நட்சத்திரம் ஆரம்பிக்குது 10:07 மேல. சந்திரன் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இன்றைய நட்சத்திரமான அவிட்டம் செவ்வாயின் அம்சம் கொண்டது. அதனால் இன்னைக்கு பூமி சம்பந்தமான லாபம் கிடைக்கும். இன்னைக்கு சந்திராஷ்டமம் யாருக்கு தெரியுமா? இன்று நாள் முழுவதும் கடகராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம். கடகராசிகளுக்காரங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நிதானமா இருக்கணும். மனசு கொஞ்சம் அலைபாயும், தேவையில்லாத பயம் வரும். அதனால புது முயற்சிகளை தவிர்த்து விட்டு வழக்கமான வேலைகளை மட்டும் பாருங்க. மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்க ராசிநாதன் செவ்வாயோட அவிட்டம் நட்சத்திரம் நடக்கிறதால உங்க உடம்புல ஒரு புது தெம்பு பிறக்கும். எடுத்த காரியத்துல ஒரு வேகம் இருக்கும். ஆணா இருந்தா வேகத்துல நிதானத்துக்கு விட்டுதாதீங்க. தொழில புதுசா முதலீடு செய்ய நினைப்பீங்க, அதுக்கு ஒரு சரியான நேரம். ரியல் எஸ்டேட், செங்கல், மணல் வியாபாரம் பண்றவங்களுக்கு இன்னைக்கு லக்கி டே தான். குரு பகவானின் அருளால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு ஒரு முடிவு வரும். பரிகாரம், இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு செவ்வல்லரி பூ சூட்டி ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. எல்லா தடையும் தூளாயிரும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு யோகமான நாள். பாக்கியஸ்தானம் பலமா இருக்கிறதுனால பெரியவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுசா கிடைக்கும். கையில் பணப்புழக்கம் திருப்தியா இருக்கும். நீண்ட நாள் வராத கடன்கள் இன்னைக்கு வசூலாகும். இது உங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை தரும். சனி பகவானின் அருளால் வேலையில ஒரு சிறத்தன்மை உண்டாகும். மேலதிகாரிகள் உங்க திறமையை அங்கீகரித்து புது புதுசு பொறுப்புகளை புதிய புதிய பொறுப்புகளை கொடுப்பாங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். பரிகாரம், மகாலட்சுமி தாயாருக்கு நெய் தீபம் ஏற்றி கனகதாரா சொஸ்தம் சொல்லுங்க அல்லது கேளுங்க, செல்வம் பெருகும்.
மிதுனராசி நேயர்களே, சந்திராஷ்டமம் முடிஞ்சு இன்னைக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்பீங்க. மனசுல இருந்த பாரம் எல்லாம் அப்படியே இறங்கிடும். புதன் பகவான் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால வியாபாரத்துல புதிய யுத்திகள் கையாளுவீங்க. உங்க பேச்சு திறமையால இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க போறீங்க. உறவினர்கள் வழியில ஒரு நல்ல செய்தி தேடி வரும். நண்பர்களோட ஒத்துழைப்பு இன்னைக்கு உங்களுக்கு பெரிய பலமா இருக்கும். பரிகாரம், மகாவிஷ்ணுக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு செய்யுங்க. நல்ல குழப்பங்களை நீங்கி மனம் தெளிவு பிறக்கும். கடகராசி நேயர்களே, இன்னைக்கு உங்களுக்கு 4 முழுக்க சந்திராஷ்டமம் நிலவுது. சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதையும் அவசரப்பட்டு பேசிடாதீங்க. குறிப்பா குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட சின்ன சின்ன வாதங்கள் கூட வரலாம். அதை பெருசு பண்ணாம விட்டுடுங்க. வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருங்க. ஹெல்மெட் போடுறது ரொம்ப நல்லது. புதுசா எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் கையெழுத்து போடாதீங்க. மௌனமே மகாசக்தின்னு நினைச்சு இன்னைக்கு நாளை பொறுமையா கடத்துங்க. பரிகாரம், ஓம் நமச்சிவாய மந்திரத்தை 108 முறை சொல்லுங்க. அந்த ஈசன் உங்களை கைவிட மாட்டார். நண்பர்களே, சிம்மராசி நேயர்களே, இன்றைக்கு சந்திரன் 7ஆம் இடத்துல இருக்கிறதால கணவன் மனைவிக்குள் ஒரு புது புரிதல் உண்டாகும். பிரிஞ்சு போன தம்பதிகள் இன்னைக்கு பேசினா ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு. கூட்டு தொழில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு லாபம் கொட்டும். செவ்வாயின் பார்வையால் உங்க தைரியம் கூடும். அரசாங்க வழியில எதிர்பார்த்த ஒரு உதவி அல்லது லைசன்ஸ் இன்னைக்கு ஈஸியா கிடைக்கும். சமுதாயத்துல உங்க அந்தஸ்து உயரும். பரிகாரம், சூரிய பகவானுக்கு அதிகாலையில் நீர் ஆர்க்கியம் கொடுத்து வழிபாடு செய்யுங்க. உங்க செல்வாக்கு இன்னும் கூடும். கன்னிராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு எதிர்ப்புகள் விலகும் நாள். உங்களை காலை வாரேன்னு நினைச்சங்க, இன்னைக்கு காணாம போய் வாங்க. கடன் தொல்லைகளால் இருந்து மீள்வதற்கான ஒரு புது வழி பிறக்கம். ஆரோக்கியத்தில் இருந்த சின்ன சின்ன உபாதைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீங்க. சனி பகவானின் அருளால் உத்தியோகத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பொறுப்பு அல்லது பதவி உயர்வு தேடி வரும். வேலையில உங்க சின்சியாரிட்டிக்கு இன்னைக்கு மதிப்பு கிடைக்கும். பரிகாரம், ஆஞ்சநேயருக்கு ஒரு வெற்றிலை மாலை அல்லது வெண்ணெய் காப்பு சாத்தி வழிபடுவது சிறப்பு. நண்பர்களே, துலாம் ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு புத்தி ரொம்ப தெளிவா வேலை செய்யும். பிள்ளைகள் மூலமா ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து சேரும். இது படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது வேலை சம்பந்தமாகவோ இருக்கலாம். குரு பகவானின் ஆசையால் பூர்வீக சொத்து விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான திருப்பம் உண்டாகும். கலைத்துறை மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்கப்படுது. புதிய முதலீடுகளுக்கு இது ஒரு நல்ல காலம். பரிகாரம், அம்பிகைக்கு மல்லிகைப்பூ சூட்டி லலிதா சகஸ்ரநாமம் கேளுங்க, நினைச்சதெல்லாம் நடக்கும். விருச்சிக ராசினியர்களே, உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் இன்னைக்கு உங்களுக்கு முழு பலத்தை தர்றார். அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய்க்கு உகந்து என்பதால் வீடு மனை வாகனத்துல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். அம்மாவோட உடல் நலத்துல முன்னேற்றம் தெரியும். சுவாழ்க்கை வாகன யோகம் கூடும். உங்க சொல்லுக்கு இன்னைக்கு வீட்டுல சரி வெளியிலையும் சரி ஒரு தனி மரியாதை கிடைக்கும். இன்னைக்கு நீங்க எடுக்கிற முடிவு ரொம்ப உறுதியா இருக்கும். பரிகாரம், துர்க்கை அம்மனுக்கு ராகு காலத்துல ஏழும்பள தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. காரியம் சித்தியாகும். தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கு உங்க முயற்சிக்கு ஏற்ற பலன் கண்டிப்பா கிடைக்கும். இளைய சகோதரர்கள் அல்லது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க மூலமா லாபம் கிடைக்கும். குறுகிய தூர பயணங்கள் உங்களுக்கு சாதகமா அமையும். தகவல் தொடர்பு மற்றும் எழுத்துத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். குரு பகவான் உங்க ராசியை பார்த்ததால எல்லாத்திலேயும் வெற்றிதான். பழைய பாக்கியில் வசூலாகும்.
பரிகாரம்: தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் மலர்கள் சாத்தி கொண்டைக்கடலை மாலை அணிவிச்சு வழிபாடு செய்யுங்க. வெற்றி உங்களுக்கே. மகர ராசி நேயர்களே, இன்றைக்கு தனலாபம் ரொம்ப பலமா இருக்கு. பணவரவு உங்களை சொத்துக்கு முக்காட வைக்கும். குடும்பத்தில் சுப விசேஷங்கள் பத்தி பேசுவீங்க. பேச்சால காரியத்தை சாதிப்பீங்க. சனி பகவான் உங்க ராசியில் இருக்கிறதால நிதானமும் கௌரவமும் கூடும். ஆனா யாருக்கும் இன்னைக்கு ஜாமீன் கையெழுத்து மட்டும் போட்டுறாதீங்க. அது பின்னாடி சிக்கலை தரும். ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாயிருங்க. பரிகாரம்: விநாயகப் பெருமானுக்கு அருகம்புல் சாத்தி தோப்பு கர்ணம் போட்டு வழிபாடு செய்யுங்க. தடைகள் அத்தனையும் நகரும். கும்பராசி நேர்களே, ராசியில சந்திரன் பயிற்சி ஆகுறதால இன்னைக்கு நீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க. உங்க முகம் பொலிவா இருக்கும். எல்லோரும் உங்களை ஆச்சரியமா பார்ப்பாங்க. சனி பகவான் உங்க ராசிநாதன் என்பதால் இன்றைக்கு தர்ம காரியங்களை ஈடுபடுவீங்க. புதுசா பிசினஸ் பண்றவங்க இன்னைக்கு தைரியமா முயற்சி செய்யலாம். ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல மாற்றம் தெரியும். பரிகாரம்: சிவபெருமானுக்கு வில்வையிலை சாத்தி சிவபுராணம் கேளுங்க. மன அமைதி பெருகும். மீனராசி நேயர்களே, இன்றைக்கு செலவு கொஞ்சம் அதிகமாக வரும். ஆனா அது எல்லாமே சுபபிரியமா இருக்கும். நகை வாங்குறது, வீட்டுக்கு பொருள்கள் வாங்குறதுன்னு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுவீங்க. தூரத்து மூலமாக ஒரு சுப செய்தி தேடி வரும். குரு பகவான் உங்களை ஆசீர்வதிக்கின்றார். வெளிநாடு போற முயற்சியில இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் செய்தி வரும். பரிகாரம்: உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது இனிப்புகளை வழங்குக. இன்றைய விசேஷ அம்சம் என்னவென்றால், சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எப்படி இருக்கும்? இப்போ நான் வீடியோவோட ஆரம்பத்துல சொன்ன அந்த மிக முக்கியமான விஷயத்துக்கு வருவோம் நண்பர்களே. இன்றைக்கு இரவு 10-17க்கு அப்புறம் சதய நட்சத்திரம் ஆரம்பிக்குதுன்னு சொன்னா இல்லையா? இந்த சதய நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு. பொதுவாவே சதய நட்சத்திரம்னா அது ராகுவோட நட்சத்திரம். ஆனா அது கும்பராசியில சனி பகவானோட வீட்டுல இருக்கு. இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப புத்திசாலிங்க. அதே சமயம் ரகசியங்கள் காக்குறதுல வல்லவர்கள். சதயம்னா 100 மருத்துவம் சொல்ல அர்த்தம். அதனால இவங்க கையால எதை செஞ்சாலும் அதுல ஒரு குணம் இருக்கும். இந்த யோகம் இன்றைக்கு இரவு சதய நட்சத்திரங்கிறதுனால இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு திடீர் பண வரவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இத்தனை நாள் உங்களை உதாசீனப்படுத்தினவங்க கூட இன்னைக்கு உங்ககிட்ட வந்து ஆலோசனை கேட்பாங்க. அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய வெற்றி கிடைக்கும். குறிப்பா மருத்துவத்துறை, அறிவியல் ஆராய்ச்சி மற்றும் ஆன்மீக இருக்கிறவங்க சதய நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அங்கீகாரம் அல்லது பதவி தேடி வரும். சதய நட்சத்திரங்களுக்கான ஸ்பெஷல் டிப்ஸ்: இன்னைக்கு சாயங்காலத்துக்கு மேல சிவபெருமானையோ அல்லது ராகு பகவானையோ மனதார நினைச்சு வழிபாடு செய்யுங்க. உங்களோட நீண்ட நாள் கோரிக்கை ஒண்ணு இன்னைக்கு நிறைவேற ஆரம்பிக்கும். உங்களுடைய சக்தி உங்களை சுத்தி இருக்கின்ற ரகசிய எதிரிகள் இன்னைக்கு உங்களை விட்டு செய்யிடுவாங்க. நண்பர்களே, இன்றைக்கு 12 ராசியும் சதய நட்சத்திரக்கும் எல்லா பலன்னு பார்த்தோம் விரிவா. சந்திராசன் இருக்கிற கடகராசிக்காரங்க மட்டும் இன்னைக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, பட்டனை தட்டுங்க. உங்க ராசி மற்றும் நட்சத்திரத்துக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. அதே மாதிரி குற்றம் குறை இருந்தால் சொல்லுங்க. உங்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பதற்கு ஆவலோடு உள்ளேன். எல்லோருமே இந்நாட்டு மன்னர்கள், இந்திய சகோதரர்கள். நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு மீண்டும் துல்லியமான கணிதத்தோடு உங்களை சந்திக்கிறேன். இன்று அவிட்ட நட்சத்திரம் என்பதால் அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு உரிய யோக பலன்களை பார்ப்போம் நண்பர்களே. நான் முன்னதாக கூறியது போல் இன்று தொட்டதெல்லாம் பொன்னாகும். இந்த நாள் நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இன்று உங்கள் கையில் வந்துவிடும். நண்பர்கள் வட்டாரத்தில் நீங்களே நாயகனாக திகழ்வீர்கள்.
உங்கள் முதலீடுகள் இன்று இரட்டிப்பு லாபத்தை தரும். இன்று உங்களுக்கு வெற்றியின் கொண்டாட்ட நாள். அவிட்டம் கொட்டும் முரசு என்பார்கள். உங்கள் புகழ் நாலாபுரமும் பரவும். செல்வம் செல்வாக்கு என அனைத்தும் உங்களை தேடி வரும். உங்கள் வருகையாலே உங்கள் குடும்பம் மேன்மையடையும். அஷ்டவசுகளின் ஆசி பெற்ற செல்வமே, உங்கள் பெயரிலே செல்வம் ஒளிந்திருக்கிறது. நண்பர்களே, செவ்வாயும் சனியும் தரும் பலத்தால் நிலம் வீடு வாகன யோகம் என ராஜயோகத்தின் உச்சத்தை பார்ப்பீர்கள். உங்கள் கர்வத்தை தர்மமாக மாற்றுங்கள். உங்கள் கோபத்தை அன்பாக மாற்றுங்கள். உலகம் உங்கள் பின்னால் வரும். அன்பானவர்களே, இன்று நாம் பார்க்கவிருப்பது மகிழ்ச்சியின் நட்சத்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய அவிட்ட நட்சத்திரம். 27 நட்சத்திரங்களின் வரிசையில் செவ்வாய் பகவானின் ஆதிக்கத்தில் வரும் இந்த நட்சத்திரம் சிம்மத்தை போன்ற தைரியத்தையும் யானையை போன்ற பலத்தையும் ஒரு சேர கொண்டது. அவிட்டத்தில் பிறந்தவர்கள் அசாத்தியமான மனிதமை படித்தவர்கள். நிதானமாக யோசித்தால் எதற்கும் அஞ்சாத சுபாவம் கொண்ட நீங்கள் ஒரு காந்த ஈர் சக்தி எப்போதும் உங்களிடம் இருக்கும். வெளியில் தெரியாது. அவிட்டத்தில் பிறந்த அதிர்ஷ்டக்காரர்கள் நீங்கள். அவிட்டத்தில் பிறந்தவர் அதிர்ஷ்டக்காரர் என்ற பழமொழிக்கு ஏற்ப இவர்களுடைய வாழ்க்கையில் செல்வம் என்பது தேடி வரும் ஒரு விஷயமாக இருந்தாலும் எதையும் வெளிப்படையாக பேசும் குணம் கொண்டவர் நீங்கள். தர்மத்திற்கு புறம்பான காரியங்கள் ஒருபோதும் செய்ய மாட்டீர்கள். அதே சமயம் மற்றவர்களுக்கு உதவு குணம் இவரிடம் ரத்தத்திலே இருக்கும். அதே போன்று மற்றவர்கள் உங்களிடம் வம்புக்கு வந்தால் ஒரு கை பார்க்காமல் விட மாட்டீர்கள். ஏனென்றால் தர்மமே ஜெயம் என்று நினைப்பவர்கள். ஜோதிட ரீதியாக அவிட்ட நட்சத்திரத்திற்கு தனயோகம் மிக அதிகமாக உண்டு. ஏனென்றால் அவர் பூமிக்காரகன் அல்லவா, இந்த மனோதரியம் மிக்கவரன் அல்லவா. ஆகவே செவ்வாய் பகவானின் வீரியமும் மகர கும்ப ராசியில் வரும் சனியின் பொறுமையும் இணைவதால் இவர்கள் நிர்வாகத்துறையில் அரசியலும் மிகப்பெரிய பதவிகள் அடைவார்கள். இசை மற்றும் கலைஞர்களின் மீது இவர்களுக்கு தனி ஈடுபாடு இருக்கும். நண்பர்களே, சொல்ல போனால் தனிஷ்டா என்று சமஸ்கிருதத்தில் அழைக்கப்படும் இந்த நட்சத்திரம் இசைக்கருவிகளின் நாதத்திற்கு இணையானது. நன்றாக பாருங்கள், காலச்சக்கரத்தின் 11ஆம் வீட்டில் கும்பராசியில் இந்த அவிட்ட நட்சத்திரம் 2 பாதம் உள்ளது. இவருடைய வாழ்க்கையில் 28 வயதிற்கு பிறகு ஒரு பெரிய திருப்புமுனை ஏற்படும். நிலம் வீடு போன்ற அசையா சொத்துக்கள் இவருக்கு பெரும் லாபத்தை தரும். எவ்வளவு பெரிய சவால்கள் வந்தாலும் அதை தகர்த்திருந்து வெற்றி வாகை சூடும் ராஜதந்திரம் இவர்களுக்கு பிரிவிலே அமைந்த ஒரு வரமாகும். சுருக்கமாக சொன்னால், அவிட்டத்தில் பிறந்தவர்கள் எங்கு சென்றாலும் அந்த இடத்தின் தலைவனாகவோ அல்லது வழிகாட்டியாகவோ இருப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. அதனால்தான் செவ்வாய்க்குரிய நட்சத்திரத்தில் செவ்வாயினுடைய வீடு, செவ்வாய் என்றாலே முப்படை தலைவர்களில் ஒருவராக இன்றும் இருக்கின்றார். அன்பு அஸ்ட்ராலஜி நேயர்களே, அன்பு உள்ளங்களே, இது வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உங்கள் ஜாதகத்தில் யோக அமைப்புகள் எப்படி இருக்கிறது என்று பார்க்க வேண்டுமா? இதோ உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ். ஆன்லைன் மூலமாகவும் ஜாதகம் பார்க்கப்படும். என்னை பார்க்கணும்னா வீடியோ காலில் பார்த்து பேசுங்க. லேப்டாப் இருக்கு, உங்கள் ஜாதகத்தை பதிஞ்சு உங்களுக்கே அனுப்புவேன். நீங்கள் பிறந்த நேரம், பிறந்த போது, பிறந்த டயத்தை மட்டும் அனுப்புங்க. அன்னைக்கு என்ன நட்சத்திரம்னு சொன்னீங்கன்னா அந்த ஜாதகம் சரியா இருக்குன்னு பார்த்து உங்களுக்கு ஜாதகத்தை நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அதற்கு பதில் சொல்ல நான் காத்திருக்கின்றேன். 25 வருட அனுபவங்கள். நன்றாக பார்ப்போம், நன்றாக இருப்போம், முன்னேறுவதற்கான வழியை பார்ப்போம். நமக்கு கடவுள் என்ன கொடுத்திருக்கின்றார், எதை கொடுக்க போகிறார் என்பதை பார்த்து அவர் கொடுக்க போவதை நாம் பெற்றுக்கொள்வோம். கிடைக்காதே நின்று வருத்தப்பட வேண்டாம். எல்லோரும் இன்புற்று வாழ்வோம். இறைவனால் இந்த நன்னாளில் நன்றாக இருப்போம் எல்லோரும். நன்றி.